ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டாண்ட் அண்ட் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு 4 டைப்ஸை இந்த மாதிரி டேர் பண்ணிக்கோங்க. டேர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தின் ரீஃபில் எடுத்துக்கோங்க. ரீஃபில் தான் நிறைய பேர்கிட்ட வீட்லேயே இருக்கும். ஸோ இப்போ இந்த லாக்டவுன் டைமில் நம்ம அந்த ஸ்டிக் வாங்குறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ரீஃபில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அதை ஃபுல்லாக உட்காந்து ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ரைப் முடியும் போதும் கம் போட்டு இன்னொன்று கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு மேலே லாஸ்ட்டாக கம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி முடிஞ்சுது. இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா அதோட அதர் சைடில் வந்துட்டு திருப்பி கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு லேயர் ஆஃப் நியூஸ் பேப்பர் இதே மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணதுக்கப்புறமா திருப்பி மேலே வாட்டரோட மிக்ஸ் பண்ண கம்மை ஒரு லேயர் கோட்டிங் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம 2 ரெடி பண்ணணும், ஒன்று டாப் அண்ட் இன்னொன்று பாட்டமுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக பின்னாடி கவர் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், இது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொன்று நியூஸ் பேப்பர் எடுத்து நம்ம மிடில் போர்ஷன் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் சைஸ்க்கு வந்துட்டு நம்ம ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா கம் போட்டு சீல் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் கார்ட்போர்டில் கட் பண்ண டிசைன் இது மேலே நியூஸ் பேப்பர் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம 4 கட் பண்ணதுக்குமே இதே மாதிரி கம் அப்ளை பண்ணி நியூஸ் பேப்பர் போட்டு போட்டிடுங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம அதே மாதிரி சின்ன சின்னதாக ரோல் பண்ணதெல்லாம் எடுத்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு அதில் வந்துட்டு பேக் சைடில் கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருக்கோம். அண்ட் இதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி ஒரு நியூஸ் பேப்பர் பெரிய நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இது மேல் போர்ஷனுக்காக நம்ம இதை ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மெயின் போர்ஷனுக்கு, அப்புறமா மிடில் போர்ஷன் கேண்டில் வச்சு ரெடி பண்ணுவோம். தென் அப்புறம் வாட்டர் போர்ஷன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கிடைக்கும். இது எல்லாமே ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த கேண்டில் வச்சு ரோல் பண்ண அந்த ஸ்ட்ரைப்பை மிடில் ஒட்டணும். இதோட மிடில் ஒட்டி அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த 4 கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்ட் வச்சு டிசைன்ஸ் அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். அந்த மிடில் போர்ஷனில் வச்சு கேண்டில் ஸ்ட்ரைப் போடும். தென் கீழே பாட்டம் போர்ஷனை பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம சொன்ன அந்த மெட்டாலிக் லேயரை பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பெயிண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்க மறந்துடாதீங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.